தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது எப்படி? தமிழ் சினிமா வளர்ச்சி நிலைங்கிறது நான் 79 80ல் சினிமாவுக்கு வந்தேன். ஒரு 20 ஆண்டு காலம் 2000 வரைக்கும் தமிழ் சினிமா மிக பிரமாதமான முறையில் வளர்ச்சியிலேயே அடைஞ்சிட்டே வந்துட்டு போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் இருக்கிற ஹீரோக்கள் ஒரு வருஷத்துக்கு 7 படம் 6 படம் 5 படம் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. தொழில் நல்லா இருந்துட்டு இருந்தது. 2000க்கு அப்புறம் பெரிய நடிகர்கள் வருஷம் ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில நடிகர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப சினிமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அப்பதான் டிமாண்ட் பண்ண முடியும், நிறைய சம்பளம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து நிலைமை. இப்ப இந்த 20 வருஷத்துல சினிமா வந்து தயாரிப்பாளர்கள் இனமே காணாம போயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இனமே காணாம போயிடுச்சு, விநியோகஸ்தர்கள் போய் தியேட்டர் ஓனர்களும் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் மட்டும்தான் இருக்காங்க. சிங்கிள் தியேட்டர் ஓனர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2025 கொஞ்சம் ஒரு நல்ல சைன் தெரியுது. எப்படின்னா இனி வந்து நடிகர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆளாரும் கிடையாது. அவங்களே சொந்த படம் எடுத்துக்க வேண்டியதான், இல்லைனாலும் பர்சன்டேஜுக்கு போக வேண்டியதான். அதே மாதிரி சின்ன படங்களை நாங்கள் ரசிப்போம் மக்கள் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு வெளியான படங்கள்ல பெரிய நடிகர் நடிச்ச படங்கள் எதுவுமே பெருசாக வெற்றி அடையல. ஆனா சின்ன நடிகர் நடிச்ச படங்கள்லாம் 4-5 படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அதனால சினிமா மீண்டும் ஒரு வித்தியாசமான மாறுதலை சந்திக்கும் நான் நினைக்கிறேன். பெரிய படங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பா படம் வெளியாகும் நாட்கள்ல இருந்து அந்த படங்கள் டார்கெட் செய்யப்படுவதா விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது வசூலில் பாதிப்பு ஏற்படுத்துது. நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்துது. அதாவது இன்னைக்கு மீடியா தான் வந்து பிரிண்ட் மீடியா வந்து குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மீடியாவில் வந்து இவங்க தேவையில்லாமல் ஒரு படத்துகளை வந்து தரம் தாழ்த்தி விமர்சிக்கிறாங்க. படத்தினுடைய நிறைகுறைகள் சுத்தல போய் தப்பே கிடையாது, சொல்லலாம். ஆனா இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த படத்துக்கு உள்ளே போகாதீங்க, காதெல்லாம் ரத்தம் வருது, அந்த மாதிரி. அதாவது ரொம்பவுமே நீங்க வந்து ஒரு ஹோட்டல்லையோ இல்ல ஒரு ஜவுளி கடையிலையோ வேற ஒரு தொழில் போய் இப்படி பண்ணி சொல்ல முடியுமா? நீங்க முடியாது. நீங்களும் விமர்சனம் போய் விமர்சனம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஹோட்டல்ல எங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, இந்த ஹோட்டல்ல எங்களுக்கு பூரி சரியில்லை, இந்த ஹோட்டல்ல அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னு போட்டுட்டுனா அடுத்தாப்புல நீங்க விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா சினிமா மட்டும் வந்து யாரும் எதுவும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு நீங்க விமர்சனம் பண்ணுங்க, இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அந்த படத்தை பத்தி, நடிகர்களை பத்தி, டைரக்டர்களை பத்தி தரம் தாழ்ந்து விமர்சிக்கார்கள். இன்னும் சொல்ல போனா உருவ கேள்வி கூட பண்றாங்க. அதெல்லாம் வேணாங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப இந்த சமீபத்துல வெளியான கூலி மற்றும் மதராசி படங்கள் வசூல்ல எப்படி அமைஞ்சு? கூலி வசூல் பெருசா இருந்தது. மதராசி அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. 3 நாள் ஆச்சு, 3 நாள் நல்ல வசூல் தான். இந்த கூலி மதராசி எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா யாருக்கு எந்த மாதிரி நஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் படங்கள் தான். லாபம் எவ்வளவு வந்திருக்குங்கிற தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் தான் தெரியும். படம் போட்டு தியேட்டர் உரிமையாளர்களுக்கோ இல்ல படம் வாங்கின விநியோகத்தில் யாரும் வாங்கல. 2 படத்தையுமே அவங்க நேரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால யாருக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணாத படம் அல்ல இந்த 2 படமும். இப்ப கூலி படத்தோட வசூல மதராசி முறியடிக்குமா? அதெல்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை, அது பக்கத்திலேயே போகாது. ரஜினி, விஜய், அஜித் வரிசையில சிவகார்த்திகேயன் இணைஞ்சிட்டாரு. நிச்சயமா இணைஞ்சிட்டாரு. லோக்கல் பாடி வரியை தமிழக அரசு குறைச்சது. ஆனா மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளை தவிர மற்ற திரையரங்குகள்ல டிக்கெட் விலை குறைக்கப்படல. அரசு குறைந்த வரி சலுகை படம் பார்க்கும் ரசிகர்களை சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிவிஆர், ஐநாக்ஸ் போன்ற மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள்ல 190க்கு விற்பனை செஞ்ச டிக்கெட் வந்து இப்ப 183க்கு விற்பனை செய்யறாங்க. ஆனா மற்ற திரையரங்குகள்ல இப்போ 190க்கு டிக்கெட் விற்பனை செய்யப்படுது. இது எப்படி பாருங்க? அதாவது 183 60 பைசா ரிலீஸ் பண்ணும்போது நீங்க பாக்ஸ் ஆபீஸ் டிக்கெட் இருக்கிற தியேட்டர்களுக்கு அந்த சிரமம் தெரியணுங்கிறது. அதாவது நேரில் வந்து 200 ரூபா கொடுத்து போட்டு 183 சில்லற வச்சு 5000 17 ரூபா சில்லற யாராவது சில்லற கொடுக்க முடியுமா? இன்னைக்கு அப்படி சொல்ற இருக்குதா? அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல டிக்கெட், மெயின் டிக்கெட் அவங்களுக்குலாம் ஆன்லைன்ல போகுது. அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் மற்ற தியேட்டருக்கு அப்படி இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டர் தான் ஜாஸ்தி, வாக்கின் ஆடியன்ஸும் அதிகம் அந்த தியேட்டர்கள் எல்லாம். அந்த தியேட்டர்கள்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. 2வது ஒரு இடத்துல ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க அரசாங்கம். சென்னை மாநகரத்தை பொறுத்த அளவில் இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜ் அதில் போட்டிருக்காங்க. அதனால அவங்க அப்படி விற்கிறாங்க. மற்ற ஊரில் அப்படி இல்லை. டிக்கெட் பிரைஸ் 150 ரூபா தான். 192 ரூபா வரைக்கும் ரைட் பிரகாரம் வைக்கலாம். 190 ரூபாய் 190 வச்சிருக்காங்க மற்ற ஊர்களில். அவ்வளவுதான். ஒன்றும் சட்டம் மீறல எதுவும் கிடையாது. 192 வரைக்கும் வைக்கிறதுக்கு அவங்க ஆர்டர் இருக்கு. அவங்க 190 வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். வெற்றிமாறன் சினிமாவில் தயாரிப்பு நிறுத்துறதா சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? சங்கடம் தான். என்ன பாவம், அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாரு, எனக்கு கட்டுப்படி ஆகலையும் நிறுத்துறாரு. வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் கேட்கணும். தயாரிப்பாளர்கள் ஆன்லைன் டிக்கெட்டை அரசு முறைப்படுத்த வேண்டும், டிக்கெட் விற்பனைக்கு ஒன்லைன் சர்வரை அரசு வைக்க வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது சாத்தியமா? இதெல்லாம் இந்தியாவில் எத்தனையோ கவர்மெண்ட் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. என்ன காரணம்னா டிக்கெட் பணம் வந்து தினசரி ஜனங்க வந்துட்டு அப்பப்பே பே பண்ணி தான் டிக்கெட் வாங்குறாங்க. அந்த பணம் எல்லாம் ஒரு இடத்துல போய் சேரும்.
அரசாங்கத்தில் அந்த மாதிரி பணம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த நாள் காலையில் எல்லா தியேட்டருக்கு அனுப்பணும். கவர்மெண்ட் அதை செய்ய முடியாது. அவங்களுக்கு இருக்கிற வேலை பளுவில் 1600 டிக்கெட்டு காலையில் இருந்துச்சு பணத்தை வாங்கி அதை திருப்பி அனுப்புறது நடக்கிற காரியம் இல்லை. பிரைவேட்ல மட்டும்தான் அது செய்ய முடியும். அதனால அது சாத்தியமில்லை. ஆந்திரா கவர்மெண்ட் முயற்சி பண்ணாங்க, கேரளா கவர்மெண்ட் முயற்சி பண்ணாங்க, அது சக்சஸ்ஃபுல்லாக நடக்கல. அதனால அது நடக்க போறது இல்லை. இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு திரையரங்கம் டிக்கெட் விற்பனையை சரியான கணக்கு தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தது. இதனால அரசுக்கும் வரி வருவாய் இழப்பு அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்றாங்க. இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல, நீங்க எல்லாருமே ஒரு திரையரங்கம்னு சொல்றீங்களே, அது எந்த திரையரங்கம், எந்த படம், எவ்வளவு ரூபாய்னு ஏன் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லா மீடியாலும் எழுதுறீங்க. இப்ப கேள்வி நீங்க கேட்குறீங்க, எந்த திரையரங்கம் சொல்லுங்க, எனக்கு என்ன படம்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதைய ரகசியமா வச்சுட்டு இருக்கிறீங்க. எந்த தியேட்டர் எவ்வளவு ரூபாய் ஏமாத்துறாங்க சொல்லுங்களேன் பகிரங்கமா. அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்ப பேட்டி கேட்டாலும் ஒரு திரையரங்கம்னு சொல்றீங்க. திரையரங்கள் பொறுத்த மிகவும் மோசமான நிலைமையில நடந்தது. இப்ப மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கள் ஒரு மாதிரி பரவாயில்ல, பிரேக் ஈவன்ல போயிட்டு இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் நிலைமையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இப்ப அரசாங்கமே பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஜிஎஸ்டி 5% பண்ணி கொடுத்தான்னு சலுகை சொல்றாங்க. அந்த சலுகைனால எந்த பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது. என்னன்னா 100 ரூபாய் டிக்கெட், 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அதுக்கு 5% பண்ணி என்ன பிரயோஜனம்? நாங்க முதல்ல இருந்து கேட்டிருக்கோம், ஒரு 200 ரூபா வரைக்குமாவது டிக்கெட் நீங்க பண்ணி கொடுங்க 5%. இப்ப 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு 5% ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா 25 ரூபா குறையும் டிக்கெட்டுக்கு. 175 ரூபாய்க்கு டிக்கெட் விற்போம். 175, 165, 70 ரூபாய்க்கு விற்போம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அரசாங்கம். மத்திய அரசுக்கு நாங்க எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம். இன்னொன்னு, அப்புறம் இந்த ஜிஎஸ்டி இவங்க 5% பண்ணாங்கன்னா எங்களுக்கு பில் வருது பாத்தீங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி 18% நாங்க கொடுக்க வேண்டியதா இருக்குது. பொதுமக்கள்கிட்ட 5% வாங்கி நீங்க கொடுக்கும்போது 18% கொடுங்கன்னு போயிட்டுச்சுன்னா எங்களுக்கு பாக்கெட் 13% நாங்க கையில வரி கட்டணும். அதனாலதான் நாங்க அரசாங்கத்துக்கு சொல்றோம், சினிமாவுக்கு யூனிஃபார்மா 5% பண்ணி கொடுங்க. தயாரிப்புல இருந்து, விநியோகத்துல இருந்து, திரையரங்குல இருந்து எல்லாத்துக்கும் ஈவனா 5% கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த 5% ஜிஎஸ்டி பிரயோஜனப்படும். இல்லைன்னா திரையரங்கு நடத்தவே முடியாது. மக்கள் 5% வாங்குங்க, அங்க 18% கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிச்சுன்னா நாங்க தியேட்டர் எழுத்து மூடுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. இந்த குறிப்பிட்ட இந்த 10 பேர் வரிசைக்கு ஒரு 2 படமாவது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தியேட்டர்களுக்கு ஆள் வருவாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு நடிகர்கள் நடிச்ச படத்துக்கு தான் தியேட்டருக்குள்ள வர்றாங்க. மற்ற படங்களுக்கு நல்லா இருக்குன்னு மவுத் டாக் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு தலைவன் தலைவிக்கோ, ஒரு லப்பர் பந்துக்கோ, இன்னொரு படத்துக்கோ வர்றாங்கன்னா படம் நல்லா இருக்குன்னு வெளியில நல்ல டாக் படத்துக்கு வர்றாங்க. நடிகர்கள் படம்னே முதல் நாளே வர்றாங்க. அது படம் எப்படி இருக்குன்னு பத்தி பாக்குறது இல்லை. ஸோ இந்த பெரிய நடிகர்கள் ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, ஜெயம் ரவி, இவங்க சூர்யா, கார்த்தி, விக்ரம், இந்த மாதிரி நடிகர் எல்லாருமே வரிசைக்கு ஒரு 2 படம் பண்ணாங்கன்னா ஒரு 25 படம் வரும். அவங்க 25 வாரம் நாங்கள் ஃபீட் பண்ணிக்குவோம். நல்லா இருக்கும்.